ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப அழகாக ஜிப்ஸியும் ரோஸும் வச்சு எப்படி பிரைடல் வேணி ரிசப்ஷன் வேணி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா டார்க் கலரில் ரெட் ரோஸ் எடுத்து வச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம இது கட்டி எடுக்கிறதுக்காக ரிப்பன் எடுத்துக்கலாம். 1 இன்ச்சு ரிப்பனோ 1 இன்ச்சு ரிப்பனோ எடுத்துக்கலாம், நல்லா கிராண்டாக இருக்கிறதுக்காக. அப்படி இல்லைன்னா நூல் 5 மடித்து எடுத்துக்கோங்க. வாழைநார் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ரிசப்ஷன் வேணிங்கிறதுனால நம்மளோட கை அகலத்துக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு ரிப்பன் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. அதோட நுனி பக்கமாக இந்த மாதிரி சாதாரண பூ கட்டுற நூலை வச்சு நல்லா 2-3 சுற்று சுற்றி பூ கட்டுற மெத்தடில் இந்த மாதிரி நாட் போட்டுக்காங்க. அப்படி இந்த மாதிரி பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரியலன்னா கயிறு முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஜிப்ஸி வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பஞ்சாக கிளக்கிளையாக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்துட்டு பிச்சு பிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பஞ்சாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். இதை வந்துட்டு நம்ம ரிப்பனில் சென்டராக பார்த்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா 3 சுற்று 4 சுற்று சுற்றிக்கங்க. எங்கேயும் நாட் போட தேவையில்லை, நம்ம சுற்றி சுற்றி எடுத்தமாவே போதும். அடுத்து ரோஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், ரோஸோட காம்பு நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி சென்டராக வச்சு நல்லா 3 சுற்று 4 சுற்று சுற்றிக்கலாம். பாருங்கள், மறுபடியும் ஜிப்ஸி எடுத்துக்கலாம். ஜிப்ஸி வந்துட்டு அதே மாதிரி முன்ன வச்ச மாதிரியே சென்டராக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் 3 சுற்று 4 சுற்று சுற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி 3-4 சுற்று சுற்றிக்கலாம். மறுபடியும் ரோஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், ரோஸை வந்துட்டு முன்ன வச்ச மாதிரியே அதே மாதிரி சென்டராகவே வச்சுக்கலாம். வச்சுட்டு 3 சுற்று 4 சுற்று சுற்றிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி சுற்றிட்டு மறுபடியும் ஜிப்ஸி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க. எங்கேயாவது கேப் இருந்ததுன்னா இன்னும் 2 கொத்து 3 கொத்து கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்காங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி சென்டராக வச்சுட்டு மறுபடியும் 3 சுற்று சுற்றிக்கலாம். பாருங்கள், எங்கேயுமே பூ கட்டுற மெத்தடில் கட்டி எடுக்க தேவையில்லை. சாதாரணமாக சுற்றி சுற்றி எடுத்தமாவே போதும். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் நாட் போட்டுக்காங்க. அவ்வளோதான். மறுபடியும் ரோஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், ரோஸ் வந்துட்டு இது நம்மளுக்கு நார்மலாக வந்துட்டு பட்டன் ரோஸ் கிடைக்கும் இல்லைங்களா, பட்டன் ரோஸ்லேயே மாலை கட்டுற ரோஸ் கிடைக்கும் இல்லைங்களா, அது வந்து சிகப்பு கலர் கலந்த மாதிரி இருக்கும். இந்த ரோஸும் வந்துட்டு பூ மார்க்கெட்லேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இதுவும் வந்துட்டு அதே டைப்பில் ரோஸ் தான், ஆனால் கலர் மட்டும் நல்லா டார்க்காக இருக்கும். இந்த மாதிரி வேணி ரெடி பண்ணுறதுக்கு பார்டர் வைக்கிறதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஜிப்ஸி வச்சு நல்லா 3 சுற்று 4 சுற்று சுற்றிக்காங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சு சுற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரியே இருக்குது. ஆனால் இது ரோஸும் சரி ஜிப்ஸியும் சரி இதெல்லாம் ரெண்டுமே வந்துட்டு நேச்சுரலான ஃப்ளவர்ஸ் தான். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ரிப்பனை நல்லா ஒட்டி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 3 முடிச்சு 4 முடிச்சு போட்டுக்காங்க. பூ கட்டுற மாதிரி முடிச்சு போட தெரியல அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள், ஒரு ரவுண்டு மாதிரி இந்த மாதிரி திருப்பி விட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா 2 நாட் 3 நாட் இறுக்கமாக போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் ரிப்பன் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். பாருங்கள், இது வந்துட்டு ரிசப்ஷன் வேணிங்கிறதுனால இவ்வளோ லென்த் இருக்கும்போது தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு சென்டராக வைக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இதே வந்துட்டு கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிறோம் அப்படின்னா இன்னும் நல்லா 2-3 லைன் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு ரிப்பன் 2 சைடும் நல்லா லென்த்தாக விட்டுட்டிங்கன்னா கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேணி ரெடி பண்ணிவிட்டு அடுத்து கீழே வைக்கிறதுக்காக குட்டி குட்டி பஞ்ச் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு வந்து நல்லா நீளமாக காம்பு இருக்கிற ரோஸாக பார்த்து எடுத்து ஜிப்ஸி வந்து ரவுண்டாக எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு கொத்து கூட சேர்த்து வச்சுக்கலாம். பாருங்கள், அப்போ 3/4 வாசி ஜிப்ஸி இருக்கிற மாதிரி முன்னாடி பக்கம் ரோஸ் நல்லா தெரிகிற மாதிரி வச்சுட்டு சாதாரணமாக பூ கட்டுற நூல் எடுத்து நல்லா 3 சுற்று 4 சுற்று சுற்றி கயிறு முடிச்சு போடுற மாதிரி நல்லா இறுக்கமாக 2-3 முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணிடலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம குட்டி குட்டி பஞ்சாக எத்தனை செட்டு வேணுமோ அத்தனை செட்டு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம ரிப்பன் வச்சும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா க்ரீன் கலர் டேப்பு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கட்டிட்டு கீழே வந்துட்டு அதை வந்து நம்ம சுற்றிக்கிறதுனாலும் சுற்றிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிரைடல் வேணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு தேங்க்யூ.